இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பாயாசம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். வாங்க பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். பருப்பு பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பாசிப்பருப்பு, 250 கிராம் வெல்லம், அரை கப் தேங்காய் பால், அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, முந்திரி, தேங்காய், நெய். வெல்கம் டு Erode Ammi Samayal. 1 கப் பாசிப்பருப்பை அதை நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 விசில் விடணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி 250 கிராம் வெல்லம், அதாவது 1.5 கப் வெல்லம் போட்டு அது நல்லா தண்ணியில் கரைஞ்சனையும் நம்ம அதை தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச பாசிப்பருப்பை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை வடிகட்டி நாம் இதில் சேர்த்திக்கலாம். அரை கப் நல்ல திக்கான தேங்காய் பால் இப்போ நம்ம இதில் சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயாசத்தை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் நெய் விட்டு முந்திரி தேங்காய் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து இப்போ நம்ம அதை பாயாசத்தில் கொட்டிக்கலாம். நல்ல டேஸ்டான பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா Erode Ammi சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா Erode Ammi சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.